ஃபுட் டெலிவரி அப்புறம் கியூ காமர்ஸ்ல இந்த டெலிவரி பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31 ஸ்ட்ரைக் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பீக்கான டேவா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நியூ இயர்க்கான அந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல இந்த டெலிவரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இங்க ஒர்க்கா வந்து வரும்போது இவங்களுக்கான ஜாப் சேஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் வந்து கிடையாது. அப்புறம் ஜாப் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரந்தரமா கிடையாது. அப்புறம் சேஃபான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸா வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. இது எல்லாமே வந்து ரிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. சோ இதுக்கான ஸ்ட்ரைக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது பீக் டேல வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெப்டோட ஐபிஓ பிளான் படி இன்னைக்கான நாள்ல டிஆர்எஸ்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் பண்ண போறாங்க. கான்ஃபிடென்ஷியல் ஃபைலான அந்த டிஆர்எஸ்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 26 அன்னைக்கு ஃபைலிங் வந்து பண்ண போறாங்க. $500 மில்லியன் மார்க்கெட்ல வந்து ரைஸ் பண்ண போறாங்க. சோ இவங்க ரைஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறமா லிஸ்டிங் ஆயிட்டாங்க அப்படின்னா இங்க ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டட் கம்பெனியா வந்து இவங்க இருப்பாங்க. சோ இந்த கம்பெனியோட பிளான் படி அந்த $500 மில்லியன் அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பாப்போம் இந்த ஃபைலிங் எல்லாம் முடிஞ்சு இந்த ஜெப்டோட ஐபிஓக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த கம்பெனி ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்காங்க.